Hello friends, welcome to Pebbles. நான் இன்னைக்கு செய்ய போகிறது பன் ஆம்லெட். அது மட்டும் இல்லாமல் பன் ஆம்லெட் கூட நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் கலக்கி எப்படி செய்கிறதுங்கிறது தான். அதாவது 2 முட்டை எடுத்துக்கலாம். 2 முட்டையில் நம்ம வந்து எல்லோ தனியாக ஒயிட் தனியாக பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா பீட் பண்ணணும். அதாவது க்ரீம் மாதிரி ஆகும். அதுக்கப்புறம் நம்ம தவாவில் ஊற்றி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 4 முட்டை எடுத்துக்கலாம். 2 முட்டை வந்து பன் ஆம்லெட் போட்டுக்கலாம். இன்னும் 2 முட்டையில் வந்து வெங்காயம் ஆம்லெட் போட்டுக்கலாம். வெங்காயம் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தில் பாதி இருந்தாலே போதும். இது பொடியாக நறுக்கியிருக்கேன். பச்சை மிளகாயும் பொடியாக நறுக்கியிருக்கேன். அரை பச்சை மிளகாய் இருந்தாலே போதும். இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம இந்த ஒரு சின்ன கப்பில் மிளகாத்தூள், மிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு, இது 3யுமே நம்ம கலந்து வச்சுக்கலாம். இது வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதாவது குழந்தைங்க வந்து ஸ்கூலில் இருந்து வந்தாலோ இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இந்த 3மே மிக்ஸ் பண்ணுறப்ப என்னென்னா ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால் இந்த 3யும் நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த 2 பாத்திரம் நம்ம எதுக்கு எடுத்து வச்சுருக்கிறோன்னா, அதாவது எல்லோ தனியாக ஒயிட் தனியாக நம்ம 2யும் பிரிச்சிடணும். அப்போ தான் வந்து என்னென்னா பன் மாதிரி உப்பி வரும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒயிட் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அதாவது இந்த ஹோல் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து பிரிக்க முடியும். அதாவது எல்லோவை தனியாக எடுத்துக்கலாம். இது இல்லைனாலும் நீங்கள் சல்லி கரண்டி அது மாதிரி எது இருந்தாலும் ஓகே. இன்னொரு முட்டையும் நம்ம எடுத்து இதே மாதிரி உடைச்சிக்கலாம். இது கொஞ்சம் வடியிட்டோம். இதில் கொஞ்சமாக எல்லோ வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம வந்து இதை வந்து பீட் பண்ணிக்கலாம். தனியாக எல்லோவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட் இதில் நம்ம எல்லோ வந்து ஒரு எல்லோ வந்து நம்ம தனியாக இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம பீட் பண்ணோன்னா நல்லா க்ரீம் மாதிரி வரும். இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம். இதை மட்டும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இதில் தான் வந்து ஒயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்குது. இது வந்து க்ரீம் வர அளவுக்கு நம்ம அடிச்சுக்கலாம். இதை நம்ம அடிச்சுட்டே இருந்தோம்னா நல்லா அப்படியே நுர மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நுர ஜாஸ்தியாக வந்துட்டுருக்கு. இதே மாதிரி நம்ம அடிச்சுட்டே இருக்கணும். அதாவது மினிமம் ஒரு 5 மினிட்ஸாவது அடிக்கணும். அப்போ தான் வந்து அந்த க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகும். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையானது. இப்போ நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது மாதிரி பண்ணிகிட்டே இருந்தோன்னா நல்லா நுர வந்துகிட்டே இருக்கும். அதாவது க்ரீம் மாதிரி ஆயிரும். அதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். பன் மாதிரி உப்பி வரும். அதுக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ டைம் வந்து அடிச்சிட்ருக்கோம். இப்போ போதும். இந்த அளவுக்கு நம்ம அடிச்சிட்டோம். அடுத்து எல்லோ எடுத்துக்கலாம். எல்லோ வந்து லைட்டாக அந்த ஒயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. இது வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணாவே போதும். இது ரொம்ப அடிக்க வேண்டாம். இப்படி தான் இருக்கணும். இதை நம்ம அப்படியே மேலே வந்து போட்டுக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் விட்டுக்கலாம் தவாவில். இது வந்து லைட்டாக குழியாக இருந்ததுனாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இது நல்லா வேகட்டும். ஓரத்தில் எண்ணெய் விட்டுக்கலாம். இது வந்து திருப்பி போடக்கூடாது. 1 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி வச்சுக்கலாம். நல்லா உப்பி வந்துடும். நம்ம மூடி வச்சதுனால ஓரளவுக்கு வெந்திருக்கு. இது வந்து நம்ம திருப்பி போடணும்னு இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். பெப்பர், மிளகாத்தூள், உப்பு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம அடுத்து செய்ய போகிறது வெங்காய பன் ஆம்லேட். இப்போ நம்ம ஒயிட் மட்டும் எடுத்துக்கலாம். நம்ம மஞ்சக்கரு வந்து தனியாக எடுத்துட்டோம். இதை வந்து ஒரு தனி கப்பில் மாற்றிக்கலாம். இதை வந்து லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது இது கூட நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதாவது இதில் வந்து நம்ம வெங்காயம் போடக்கூடாது. மஞ்சக்கருவில் தான் வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணணும். கூடவே நம்ம மிளகுத்தூள், உப்பு இதையும் நம்ம போட்டுக்கலாம். இதை நீங்கள் நல்லா அடிச்சுக்கோங்க. இதை வந்து இடையில நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம கலக்கி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
கொஞ்ச நேரம் அடிக்கடிக்க நல்லா நுர மாதிரி வந்துட்டுருக்கும், அதாவது க்ரீம் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தவாவில் போட்டுக்கலாம். நம்ம நல்லா பீட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இது மேலேயே நம்ம ஆல்ரெடி வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதையே நம்ம 1 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சுக்கலாம். நல்லா உப்பி வந்திருக்கு. இதை வந்து பொறுமையாக அப்படியே நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடே போதும், இது வந்து நல்லா வெந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு. வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பன் ஆம்லெட், பன் வெங்காய ஆம்லெட் ரெடி. நான் பன் ஆம்லெட் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.